இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் அண்ட் கிராண்டான ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைன் நம்ம நார்மல் நெடில் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியாட்டி கூட நார்மல் நெடில் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டிச்சுடு ப்ளவுசஸில் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஆரி எம்ப்ராய்டரி ஆன்லைன் அண்ட் டைரக்ட் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் பேசிக் செயின் ஸ்டிச்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கட் ஒர்க், பேட்ச் ஒர்க், 3D ஒர்க் எல்லாமே கவர் பண்ணுறோம். அது போக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பீட் இன்க்ரீசிங் டெக்னிக்ஸ், கஸ்டமர் ஹேண்டிலிங் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஐடியாஸும் எக்ஸ்ட்ராவாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஃபஸ்ட்டு 3 லைன் சரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் போட்டிருக்க 3 ஃப்ளவர்ஸ் தான் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். மெஷின் த்ரெட் டபுளாக போட்டு நார்மல் நீடியில் எடுத்துக்கோங்க. சந்தோஷி இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. இதை த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை மேலே எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீடியில் கீழே இன்சர்ட் பண்ணால் இந்த சந்தோஷி ஒரு பெட்டல் டைப்பில் நம்மளுக்கு கிடச்சிரும். தென் சந்தோஷியை ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு அதோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். தென் பெட்டலோட சென்டர்லேருந்து த்ரெட் மேலே எடுத்துகிட்டு ஒரு சின்ன சைஸ் சந்தோஷி கட் பண்ணியிருக்கோம். அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு சந்தோஷியோட எண்டிங்கில் நீடில் திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணுறோம். இது பண்ணையில் சந்தோஷி லூஸாக இல்லாமல் கரெக்டாக அதோட எண்டிங்கில் த்ரெட் கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த பெட்டல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்து சந்தோஷியை இன்சர்ட் பண்ணி த்ரெட் மேலே எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு சந்தோஷியோட எண்டிங்கை ஸ்டிச்சஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சந்தோஷியோட சென்டரில் த்ரெட் மேலே எடுத்து ஒரு சின்ன சைஸ் சந்தோஷி இன்சர்ட் பண்ணி அதோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளவரோட சென்டரில் த்ரெட் மேலே எடுத்துகிட்டு ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு பீடோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு பீடை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பெட்டல்ஸ்க்கு சென்டரில் த்ரெட் மேலே எடுத்துகிட்டு ஒரு நம்பர் 3 பீட் ஒரு சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு சுகர் பீடோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸோட சென்டர்லேயும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது இந்த ஃப்ளவர்ஸ் இன்னுமே கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும். அண்ட் நம்ம ஆரி ஒர்க் ஆர்டர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணோன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். ப்ரொஃபஷ்னல் ஆரி எம்ப்ராய்டரி ஆன்லைன் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஹோம் பேஜ்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. சந்தோஷி ஃப்ளவருக்கு கொஞ்சம் கீழே தள்ளி த்ரெட் மேலே எடுத்துகிட்டு ஒரு லீஃப் சீக்வன்ஸ் த்ரெட்டில் லோட் பண்ணிக்கலாம். தென் இந்த லீஃபோட சென்டர் பார்ட் இருக்குல்ல அதோட சைஸில் ஒரு சின்ன சைஸ் சந்தோஷி கட் பண்ணிவிட்டு த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு லீஃபோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த லீஃபும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது 2 லீவ்ஸும் டச் ஆகி இருக்கணும், கேப் இருக்கக்கூடாது. இதில் இருக்க சந்தோஷி கரெக்டான சைஸில் கட் பண்ணி டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தென் லீஃப் ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு 3 கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கட் பீடோட எண்டிங்கில் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பீடுக்கு ஒட்டின மாதிரியே ஸ்டிச்சஸ் மேலே எடுத்து அதோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லா பீட்ஸ்க்கும் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம பீட்ஸ் லூஸாக இல்லாமல் நகராமல் அப்படியே இருக்கும். லீஃப் ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு திரும்ப 3 கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட லைனை ஒட்டின மாதிரியே இருக்கணும். இதுக்கும் பேக் ஸ்டிச்சஸ் அதாவது 1 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் போட்டு லாக் பண்ணிக்கலாம் பீட்ஸை. இந்த ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக போடணும், இல்லாட்டி உங்கள் பீட்ஸ் எல்லாமே லூஸாக இருக்கும், நகர்ந்துகிட்டே இருக்கும். தென் அடுத்த லைனுக்கு லீஃப் ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு 2 கட் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் ஃப்ளவர் டைப்பில் இருக்கும். இதுக்கும் பேக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து பேலன்ஸ் இருக்க கேப்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்காக ஒரு சீக்வன்ஸ் ஒரு சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு சீக்வன்ஸில் நீடில் கீழே இருக்குனீங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதே மாதிரி கேப் இருக்க எல்லா பக்கமுமே சீக்வன்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
ஃப்ளவருக்கு கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு நம்பர் 3 பீட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றிலையும் நம்பர் 3 பீட்ஸ் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் டைப்பில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு 6 பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு பீடோட எண்டிங்கில் நீடில் திரும்ப கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு 1 பீட்ஸ் ஒன்ஸ் பேக் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணாட்டி உங்களுக்கு பீட்ஸ் எல்லாமே தூக்கிட்டு இருக்கும், லூஸாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்கறதுக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் டைப்பில் இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் மட்டுமே நீங்கள் நெக் அண்ட் பார்டர் லைன்ஸில் கொடுத்துட்டு புட்டாஸ் டைப்பில் அங்கங்கே கொடுத்தீங்கன்னா ப்ளைன் டாப்ஸ் இல்லாட்டி குர்த்தி பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். அடுத்து ஃப்ளவர் கிட்டேயே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு ஒரு லீஃப் சீக்வன்ஸ் 3 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த லீஃபை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லீஃப் ஃப்ளவர் ஒட்டின மாதிரி இருக்கணும், அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்து டியூப் பீட்ஸ் லோட் பண்ணியிருக்கோம், கட் பீட்ஸ்னு சொல்லுவோம். இதை ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பேக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது கொடி டிசைன் மாதிரி இருக்கும். சென்டரில் இருக்க கேப் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பேலன்ஸ் இருக்க எம்டி கேப்ஸில் எல்லாமே சுகர் பீட் அண்டு சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இது கொடுக்கும்போது நம்ம எல்லா கேப்ஸுமே கவர் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த போட்ட 3 ஃப்ளவர்ஸை மட்டும் அப்படியே லைனாக ஃபுல்லாக போட்டுட்டு வந்தோன்னா இது ஒரு சூப்பரான நெக் டிசைனாக நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோ ட்ரெண்டிங்கான டிசைன் நீங்கள் ஒரு நார்மல் நீடில் வச்சு எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இது நம்ம கஸ்டமருக்கு ஆரி ஒர்க்கில் தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். இதோட ஸ்லீவ் போர்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா அங்கங்கே லீவ் சீக்வன்ஸ், ஸ்டோன்ஸ், கட் பீட்ஸ், நம்பர் 3 பீட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்லீவில் இருக்க எல்லா ஒர்க்குமே மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண கட் பீட்ஸ்க்கு பேக் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் நம்ம பார்த்த ஜந்தோசி ஃப்ளவர், பீட் ஃப்ளவர் இது எல்லாமே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸில் ஸ்லீவ் தான் ரொம்பவே ஹைலைட்டாக கிராண்ட் ஒரு ரிச் லுக் கொடுத்தது. இதில் ஆரி ஒர்க் அண்ட் டெய்லரிங் ஒர்க் எல்லாமே நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் லுக். சாரீ வந்துட்டு ரிச் ரெட் கலரில் இருந்தது. ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா முந்தியோட கலரில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். இவங்க எல்லா சாரீக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோல்டு கலர் மட்டுமே வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறதால இந்த ப்ளவுஸ் நீங்கள் எந்த சாரீக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். பேக் சைடு ஹோல்ஸ் வச்சுருக்கிறதால நாங்கள் போட் நெக் வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். நெக்லைன் ரொம்பவே சிம்பிளாக அண்டு ஸ்லீவ் மட்டும் பார்க்க ரிச் அண்ட் கிராண்ட் லுக்காக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த டிசைன் மெயினாக யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் இருந்தது. நார்மல் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஸ்லீவ் போர்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆர்கன்ஸா மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். இது மாதிரி டிசைன்ஸ் ப்ளவுஸில் மட்டும்தான் இல்லைங்க, குர்த்திஸ், சுடிதார், ப்ளைன் டாப்ஸ் எதில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஆல் டைப் ஆஃப் கஸ்டமைஸ்டு அண்ட் டெய்லரிங் ஒர்க்ஸுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க ரொம்பவே ட்ரெண்டிங்கான ரிச் லுக்கில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு புது டிசைனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.